ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஷிஃப்ட் வித் டெலிட். இன்றைக்கான வீடியோவில் நார்த் கொரியாவோட மோசமான நிலைமையிலிருந்து அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கான வழிகளை பார்ப்போம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நார்த் கொரியாவை அழிக்கணும்னு நினைக்கிற எல்லாரும் பொதுவாக சொல்கிற கருத்து என்னன்னா அணு ஆயுத தாக்குதல் தான். ரஷ்யா கிட்ட 7000 நியூக்ளியர் மிசைல்ஸ் இருக்குது. அமெரிக்கா கிட்ட 6800 மிசைல்ஸ் இருக்குது. நார்த் கொரியாட்ட வெறும் 60 அணு ஆயுதங்கள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இது அவ்வளோ சிம்பிள் கிடையாது. ஒரு நியூக்ளியர் மிசைல் ஹிரோஷிமா தாக்குன பாமை விட 80 மடங்கு சக்தி வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து வர கதிர்வீச்சுனால எதிர்காலத்தில் பிறக்க போகிற உயிர்களுக்கும் விளைவு ரொம்பவே மோசமாக இருக்கும். நம்ம நோக்கம் நார்த் கொரியா கவர்மெண்ட்டை மாற்றுறதா மட்டும் இருந்தால் இந்த வழியை நம்ம தேர்ந்தெடுக்க கூடாது. சப்போஸ் நார்த் கொரியா முதல்ல ஒரு மிசைலை மற்ற கண்ட்ரி மேலே லான்ச் பண்ணால் கண்டிப்பாக இது நியூக்ளியர் வாரா மாறிடும். ஸோ இந்த வழி சரி வரலன்னா அடுத்து நார்த் கொரியா லீடரை யாருக்கும் தெரியாமல் அசாசினேட் பண்ணணும். அமெரிக்காவில் இன்னொரு நாட்டு பொலிட்டிக்கல் அஃபீஷியலை கொல்றது தண்டனைக்குரிய குற்றமாகும். உதாரணத்துக்கு அமெரிக்காவோட பிரசிடென்ட் இன்னொரு நாட்டோட லீடரை கொல்றதுக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அவரை சிறைச்சாலையில் அடைச்சிடுவாங்க. இதெல்லாம் பரவாயில்லன்னு அவங்க அந்த முடிவை எடுத்தாலும் இது எப்படி செய்யறதுன்னு முடிவு பண்ணவே முடியாது. ஏன்னா நார்த் கொரியன் லீடர் இந்த நேரத்தில் எங்க இருப்பாருன்னு யாராலையும் கரெக்டாக சொல்ல முடியாது. அவர் கூட இருக்க ஒருத்தரை தொடர்பு கொண்டு அவங்கள விலைக்கு வாங்கி கொல்ல சொல்றதும் கஷ்டம். அவர் கூட நெருக்கமாக இருக்கிறவங்க யாருன்னே முதல்ல கண்டுபிடிக்க முடியாது. அவருக்கு இருக்க ஏகப்பட்ட ரெசிடென்ட்ல மாத்தி மாத்தி தங்குவாரு. ஒருவேளை இதை சைனாவால செய்ய முடியும். ஏன்னா அவங்க நாடு தான் நார்த் கொரியா கூட ட்ரேட் பண்ற ஒரே கண்ட்ரி. ஆனா அப்படி சைனாவோட நெருக்கமானவங்களை கிம் ஜாங் உன் ஏதாவது காரணம் சொல்லி கொன்னுடுவாரு. அவரோட அப்பா ஆட்சி செஞ்சிட்டு இருந்த காலத்துல இருந்து அவரோட தம்பி ஜாங் சாங் தைக் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாரு. அவர் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஜாங் சாங் தைக் தான் அந்த நாட்டோட சுப்ரீம் லீடரா ஆகிறதுக்கான ரொம்பவே சாத்தியங்கள் அதிகமா இருந்தது. அவர் சைனீஸ் கவர்மெண்டோட நெருக்கமா இருந்ததால கிம் ஜாங் உன் அவர் கொண்டுட்டாரு. ஸோ இந்த அசாசினேஷன் வழியும் பெருசா சாத்தியம் இல்லாததா தோணுதுல. அடுத்து அந்த நாட்டுக்குள்ள படையெடுத்தா என்ன ஆகும்னு பார்ப்போம். யூஎஸ், சவுத் கொரியா, ஜப்பான்ல இருக்க அவங்க பேச நிரப்ப ஆரம்பிக்குதுன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி செய்யறதுனால நார்த் கொரியாவுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். அவங்களுக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா படைய ஒன்னு திரட்டி அந்த நாட்டுக்குள்ள ஊடுருவனா நார்த் கொரியன் ஆர்மியால அமெரிக்கன் சோல்ஜர்ஸை கண்டிப்பா எதிர்கொள்ள முடியாது. நார்த் கொரியன் பீப்புள் இந்த போர்ல இருந்து தப்பிக்க பெருங்கூட்டமா சைனாக்குள்ள அகதியா நுழைஞ்சிடுவாங்க. நார்த் கொரியாவை ஜெயிச்சதால யூஎஸ் அவங்களோட ட்ரூப்பை சைனா பார்டர் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. இதை சைனா ரொம்பவே அச்சுறுத்தலா கருதும். அதனால கண்டிப்பா சைனா இந்த போர்க்குள்ள வந்துடும். ஸோ இது நடக்காம இருக்கணும்னா அமெரிக்காவும் சைனாவும் முன்னாடியே ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கணும். நார்த் கொரியாவை ஜெயிச்சதும் யூஎஸ் ட்ரூப் சவுத் கொரியா விட்டு முன்னேறக்கூடாதுன்னு நார்த் கொரியாவோட நியூக்ளியர் மிசைல்ஸை அழிக்கவும் சைனாவும் யூஎஸும் ஒத்துக்கணும். இப்படி நடக்கிறதுக்கான சாத்தியம் ரொம்பவே குறைவுதான். அப்ப போர்க்கே போகாம நார்த் கொரியாவை எப்படி செயலிழக்க வைக்கிறதுன்னு பார்ப்போம். நார்த் கொரியாவோட மொத்த ட்ரேடிங்கும் சைனாவை நம்பி தான் இருக்கு. சோவியத் யூனியனோட டவுன்ஃபாலுக்கு அப்புறம் சைனா மட்டும் தான் நார்த் கொரியாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் நார்த் கொரியா கூட ட்ரேடிங் பண்றதை விட்டுட்டாங்கன்னா நார்த் கொரியாக்கு இப்ப இருக்கிறத விட நிலைமை ரொம்பவே மோசமாயிடும். ஆனா நீங்க ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும். கிம் ஜாங் உன் அவரோட நாட்டு மக்களை பத்தி கவலையே பட மாட்டாரு. அவருக்கு அவர் உயிரோட இருந்து ஆட்சி செஞ்சா போதும். கிம் ஜாங் உன் நிறைய படிச்சவரு. அவருக்கு ஹிஸ்டரி பத்தி நல்லா தெரியும். சதாம் ஹுசைனும் கடாஃபியும் நியூக்ளியர் சக்தியை உருவாக்காததால அமெரிக்கா அவங்களோட நாட்டுக்கு ஈஸியா படையெடுத்து அவங்கள தூக்குல போட்டுருச்சு. அந்த நிலைமை இவருக்கு வரக்கூடாதுன்னு தான் நாட்டு மக்கள் பசியில செத்தா கூட அந்த பணத்தை நியூக்ளியர் மிசைல் செய்யறதுல இன்வெஸ்ட் பண்றாரு. இப்படி சைனா கூட ட்ரேட் செய்யாம இருந்தா அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் பசியாலேயே இறந்துருவாங்க. இப்ப கடைசியா சாத்தியமான ஒரு வழியை பத்தி பார்ப்போம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. நார்த் கொரியா மக்களுக்கு அவங்க வாழ்ற நாடு தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அட்வான்ஸ்டான நாடுன்னு நம்புறாங்க. யூஎஸோட 1950s வீடியோக்கள் எல்லாம் போட்டு காமிச்சு அந்த நாடு இன்னும் இப்படிதான் இருக்குன்னு மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. வரலாற்றுல ஸ்டாலின், மாவோ போன்ற சர்வாதிகாரிகள் கிட்ட இருந்து மக்களை உலக தொடர்புல இருந்து ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாதுன்னு கத்துக்கிட்டு இருக்கோம். அது போல இந்த பார்டர்ல சில பேர் உதவியால வெளிநாட்டு படங்கள், புத்தகங்கள், பாட்டுகள் எல்லாம் ஸ்மகிள் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கப்படுது. சவுத் கொரியால மக்கள் எவ்வளவு சந்தோஷமாவும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றாங்கன்னு நார்த் கொரியன் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்துட்டு இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிய வந்து அந்த நாட்டு மக்கள் மொத்தமா கிம்மோட ஃபேமிலிக்கு எதிராக திரும்பினா ஆட்சி கவிழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் உயிர் சேதமும் மற்ற நாட்டோட போருக்கு போகாமலும் நார்த் கொரியாவை மாத்துறதுக்கான ஒரே வழி. இது நடக்குமா இல்லையான்னு ஃபியூச்சர்ல தான் தெரியும். இதோட நம்ம நார்த் கொரியன் சீரீஸ் முடிவடையுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.